மருதநாயகங்கிற பேரு பிரபலமாக இருக்க முக்கியமான காரணம் நடிகர் கமலஹாசன் தாங்க. மருதநாயகம் படம் வெளிவராதான்னு காத்துட்ருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தன் தாங்க. ஆனால் இப்படி ஒரு நபர் வரலாற்றில் வாழ்ந்ததை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தவரை பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்காது. காலத்தால் மறக்கப்பட்ட இந்த நாயகனை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு யூசுப் கான் த ரிபல் கமாண்டன்கிற புத்தகத்தை எழுதின ஆங்கிலேயர் சாம்வேல் சார்ல்ஸ் ஹில்லை கண்டிப்பாக மறக்கக்கூடாதுங்க. காலனித்துவ வரலாற்றில் தூசி படிஞ்ச பக்கங்களில் எளிய குடும்பத்தில் இருந்து வந்து போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்று மன்னர்களையும் பேரரசுகளையும் சவால் செஞ்சு சுதந்திர கனவு காண துணிஞ்ச ஒரு எளிய மனிதனோட சொல்லப்படாத கதை தாங்க இது. ராமநாதபுரத்துக்கு அருகே இருக்கிற பனையூர் கிராமத்தில் 1725 பிறந்த மருதநாயகம் பிள்ளை ஒரு சாதாரண தமிழ் குடும்பத்திலிருந்து வந்தவர். தொடர்ச்சியான போர், பஞ்சம் மற்றும் அரசியல் குழப்பம் நிறைந்த காலத்தில் வளர்ந்த இளம் மருதநாயகம் உள்ளூர் சாம்ராஜ்யங்களுடைய வீழ்ச்சியையும் பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் போன்ற வெளிநாட்டு சக்திகளுடைய வருகையையும் நேரடியாக பார்த்தவர். இந்த உலகம் வலியவர்களுக்கானதுங்கிறத சின்ன வயசுலேயே ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாரு. வாழ்க்கையை தேடி தன்னோட சொந்த மண்ணை விட்டு வெளியேறி அப்போது பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரிக்கு போனார். ஒரு பரந்த துறைமுக நகரமான பாண்டிச்சேரியில் வாழும்போது அவர் இஸ்லாத்திற்கு மாறினார். யூசுப் கானுங்கிற பெயர் பெற்றார். இதுக்கு காரணம் சமூக முன்னேற்றத்துக்காகணும் அல்லது இராணுவத்தின் மேலே இருந்த ஈர்ப்பு காரணமாகணும் இருவேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒரு இளைஞனாக வளர்ந்திருந்த யூசுப் கான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோடைய இராணுவத்தில் சேர்ந்தார். அங்கே அவர் ஐரோப்பிய இராணுவ தந்திரங்கள், துப்பாக்கிகள் பயன்பாடு, கோட்டைகள் முற்றுகை மற்றும் போர்க்கால உத்திகளை கற்றுக்கிட்டாரு. தன்னோட திறமை காரணமாக மட்டும் இல்லாமல் கூர்மையான உளவுத்துறை மற்றும் அரசியல் புத்திசாலித்தனம் காரணமாகவும் விரைவாக பதவிகளில் உயர்ந்தார். பிரெஞ்சு படையில் ஒரு சிப்பாயும் ஆனார். படிப்படியாக முன்னேறி பிரெஞ்சு ஜெனரல் ஜோசப் பிரான்சிஸ் டியூப்ளெக்ஸ் கிட்ட நேரடியாக பணியாற்ற வாய்ப்பும் கிடச்சிச்சு. இந்த சமயத்தில் அவர்கிட்ட இராணுவம் மற்றும் நிர்வாக திறன்களை கற்றுக்கிட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.